வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விஷாரத் உத்தராத் அதில் இருக்கக்கூடிய 6th கவிதாவான ஜான்சி கி ராணி அப்படிங்கிற அந்த கவிதையினுடைய சந்தர்ப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யாருன்னா சுமித்ரா குமாரி சௌஹான் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் 2 ERC கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சரவணா கைட் பேஜ் நம்பர் 46 சொல்லிகிட்ருக்கேன். फर्स्ट वन पाकला संदर्भ सहित व्याख्या कीजिए। लक्ष्मी थी या दुर्ग थी, वह स्वयं वीरता का अवतार। இப்போ நம்மளுக்கு இது பார்த்தோன்னே ஃபஸ்ட் லைன்லேயே புரிஞ்சிடும், அவங்க லக்ஷ்மி தேவியாக இருக்காங்களா அல்லது துர்கா தேவியாக இருந்தாங்களா, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வீரத்தினுடைய ஒரு அவதாரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ வீரம்னால நம்ம பார்க்குறதே லக்ஷ்மி பாய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை க்ளூ வேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட प्रसंग संदर्भ व्याख्या பார்த்துடலாம். प्रसंग यह पद्यांश झांसी की रानी नामक कविता से दिया गया है। यह श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है। இந்த பத்தி ஜான்சி கி ராணி, அதாவது ஜான்சியினுடைய ராணி அப்படின்னு பெயர் கொண்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஸ்ரீமதி சுபத்ரா குமாரி சௌஹானுடைய ஒரு கவிதை. சந்தர்ப் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது எழுதப்பட்டிருக்கு. கவயித்ரி ஜான்சி ராணி கி கதா சுனாத்தி ஹே. நம்மளுடைய போயட்டஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய பெண் எழுத்தாளர், போயட் எழுதுகிறவங்க, போயம் எழுதுகிறவங்க, அவங்க வந்து ஜான்சி ராணியோட கதையை நம்மளுக்கு விவரிக்கிறாங்க. ஸோ இஸ் பத்यांश में லக்ஷ்மி பாயி கே பச்பன் கா வர்ணன் ஹே. இந்த பத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, லக்ஷ்மி பாய் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தாங்க, அவங்க எவ்வளோ வீரமாக இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி விளையாடுறோம், தேவையில்லாத விளையாட்டாக இருக்கும், நம்மளோடது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் ஒரு ராணி, ஒரு வீரமான ராணி சின்ன பருவத்துலேயும் குழந்தை பருவத்துலேயும் கூட எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி விளையாடி இருக்காங்க, அவங்க விளையாட்டே எப்படி வீரமாக இருந்தது. ஸோ அதை தான் அதில் வர்ணிச்சிருக்கிறாங்க. வியாக்கியா பார்க்கலாம். लक्ष्मी बाई को देखने पर यह शक पैदा होता था कि லக்ஷ்மி பாயை பார்த்த உடனேயே இந்த சந்தேகம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு விடுதாமா. என்னென்னா ஏற்பட்டிருந்தது என்று வகு ஸ்வயம் லக்ஷ்மி தேவி ஹையா துர்கா ஹே. அவங்க பார்க்கறதுக்கு லக்ஷ்மி தேவியா அல்லது துர்கை தேவியா, 2 பேருமே எப்படிப்பட்டவங்க. லக்ஷ்மி தேவி சாந்தமாக இருப்பாங்க, துர்கா தேவி வீரமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் நம்மளுக்கே புரியலையே அப்படிங்கிற மாதிரி. வாஸ்தவமே வகு வீரத்தாக்கு அவதார் தீ. ஆனால் உண்மையிலேயே அவங்க வீரத்தினுடைய ஒரு அவதாரமாக தான் இருந்திருந்தாங்க. வகு தல்வார் சலாத்தி தீ. அவங்க வால் பயிற்சி, வால் வீச தெரிஞ்சிருந்தாங்க. உஸ்கி தல்வாரோं की वार को देखकर मराठे प्रसन्न होते थे. அவங்க அப்படி அந்த தல்வாரோங்கி வாருக்கோ அந்த அதை வச்சு அவங்க சண்டை போடுறது, அந்த பயிற்சி பண்ணுறதை பார்த்து அந்த மராட்டியர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஒரு வீரத்தின் அடையாளமாக எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. வகு நகலி யுத்தகா கேலா கர்த்தி தீ. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ராணி வம்சத்தில் இருக்கிற ஒரு ராஜா வம்சத்தில் பிறந்தவங்க ஒரு போலியான ஒரு யுத்தத்தை நடக்கிற மாதிரி தான் விளையாடுவாங்களாம். அவங்களோட விளையாண்டா கூட எப்படி விளையாடுவாங்களாம், ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரியும் இவங்க போய் வாள் வச்சு பண்ணுற மாதிரியும் அதில் ஜெயிக்கிற மாதிரியும் அப்படி தான் அவங்களோட விளையாட்டு இருந்துதான். எஹ் வியூஹ கி ரச்சனா கர்த்தி தீ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை பருவத்தில் விளையாடும் போதே வியூகம் வகுத்து அதை செயல்படுத்தி தான் அவங்க விளையாடுவாங்களாம். அது சும்மா விளையாடுறோன்னு விளையாட மாட்டாங்களாம், அதில் ஒரு முனைப்போட ஒரு வியூகம் வகுத்து வெற்றி பெறும் நோக்கோடையே விளையாடுவாங்க. வகை சிகார் கேல்தி தீ. வேட்டையாடுறது மாதிரியும் கூட அவங்க விளையாடுவாங்களாம். அடுத்தது சைன்ய घेरना और दुर्ग தௌடுனா ஏஹி உஸ்கே மன் பசந்த் கேல்தே. அவங்களுக்கு மிகவும் பிடிச்ச விளையாட்டாக எது இருந்ததுன்னா, அந்த இப்போ வந்து இராணுவத்தை முற்றுகையிடுறது, கேர்னானா சூழுதல், ஆர்மியை போய் சூழ்கிற மாதிரியும் இன்னொரு எதிரி நாட்டை அல்லது வந்து அவங்களுடைய கோட்டை, துர்குனா கோட்டையை வந்து உடைக்கிறது, இதுதான் அவங்களுக்கு மிகவும் பிடிச்ச விளையாட்டாக இருந்தால் தான் வெற்றி பெறணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ விசேஷத்தை பார்க்கலாம். ஏ பக்தியும் சரல் அவர் பிரபாவபூர்ண ஹே. இந்த பக்தி வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கிறது, ஒரு மனசுக்கு ஈர்ப்பு கொடுக்குற மாதிரி. हम लक्ष्मी बाई के कारण गर्व महसूस करते हैं.
நம்ம வந்து லக்ஷ்மி பாய் பற்றி தெரிஞ்ச உடனே அவங்க நம்மளுக்கு எப்படி என்ன ஆகுது, ஒரு கர்வம் வந்து மனசில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உணரப்படுது. ஸோ செகண்ட் பாருங்க, அனுனை வினை நஹி சுத்தா ஹே நிக்கட் ஃபிரங்கியர்கள்னால என்னன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்காரவங்க. ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் பரங்கியர்கள்னு சொல்லுவாங்க. फिरंगी की माया व्यापारी बन दया चाकता था जब यह भारत आया. ஸோ இது பார்த்தாலே தெரியும், डलहौसी ने पैर पसारे अप तो पलट गए खाया राजाओं नवाबों को भी उसने पैरों टुकराया. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டல்ஹவுசிங்கிறவன் என்னைக்கு நம்ம நாட்டில் காலை வச்சானோ அன்றைக்கி இங்கே இருக்கிற ராஜாக்கள் நவாபுகள் எல்லாமே அவனுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டல்ஹவுசி பிரபு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது க்ளூவோட வச்சுக்கோங்க. இது ஜான்சி ராணின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். प्रसंग, यह पद्यांश झांसी की रानी नामक कविता से दिया गया है. यह श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है. இது வந்து இந்த பற்றி ஜான்சி ராணி அப்படின்னு பெயர் கொண்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்ரீமதி சுபத்ரா குமாரி சௌஹான் அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் எழுதினது. சந்தர்ப்ப, கவயித்ரி ஜான்சி ராணிக்கு கதா சுனாத்தி ஹே. நம்மளுடைய பெண் புலவர் ஜான்சி ராணியுடைய கதையை நம்மளுக்கு விவரிக்கிறாங்க. இஸ் பத்யாம்ஸ் மே அங்கிரேஜோं के भारत में आने की कहानी है. இந்த பத்தியில் ஆங்கிலேயர்களினுடைய பாரதத்தில் வருகை, அவங்க எப்படி வந்து நம்ம நாட்டை கைப்பற்றினானுங்க, இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதை இருக்கிறது. வியாக்கியா பார்க்கலாம். அங்கிரேஜ் अपना माल बेचने के लिए भारत में आए. ஆங்கிலேயர்கள் தன்னுடைய பொருளை விற்பதற்காக பாரதத்திற்கு வந்தனர். தீரே தீரே உன்கா பயிர் யஹா ஜம் கயா. மெல்ல மெல்ல அவங்க கால் வந்து இங்கே பதிக்கப்பட்டு விட்டது. அப்படியே இங்கே என்ன பண்ணிட்டாங்க, டேரா போட்டாங்க. டல்ஹவுசி நாமக்கு அங்கிரேஜ் பாரத்மே ஆயா. டல்ஹவுசின்னு பெயர் கொண்ட ஒரு ஆங்கிலேயன் பாரதத்துக்கு வந்தான். வகு சாலாக்கு தான், அவன் மிகப்பெரிய ஒரு தந்திரகாரன். उसके कारण यहाँ के राजा और नवाब अंग्रेजों के गुलाम बन गए. ஸோ அவனுடைய காரணமாக தான் இங்குள்ள ராஜாக்களாக இருக்கட்டும் மற்றும் நவாப் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய அடிமையாகவே ஆயிட்டாங்க. அங்கிரேஜ் கிசி செபி தரஸ் நஹி காத்தே. அவனுங்க யாரு மேலேயுமே பாவப்படவே மாட்டானுங்க, வருத்தப்படவே மாட்டாங்க. அவனுங்களுக்கு சர்வாதிகார ஆட்சி தான். ஸோ விசேஷத்தா பார்க்கலாம். ये पक्तियाँ हमें अपने काले इतिहास की याद दिलाती हैं. இதை எப்படி படிக்கிறேன், இந்த பற்றி வந்து ஹமே अपने काले इतिहास की, நம்மளுடைய அந்த இருண்ட வரலாற்றினுடைய நினைவை நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஹமே ஏக் ரஹ்னே கி சேதாவணி தேத்தி ஹே. நம்ம வந்து ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா யார் வேணாலும் வந்து களைச்சி விட்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா அண்ணனை பற்றி தம்பிகிட்ட சொல்லுவாங்க, தம்பியை பற்றி அக்காட்ட சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா யாரும் ஒருத்தர் பேசிக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவான், ஈஸியாக நீங்கள் இந்த ஒற்றுமை இது படிச்சிருப்பீங்க, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு கதை. ஸோ அப்படி இல்லாததுனால தான் அன்னைக்கு நம்ம நாட்டை எல்லாராலையும் கைப்பற்ற முடிஞ்சுது. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாகி நம்ம போர் பண்ணி அவனுங்களுக்கு எதிராக போருங்கிறது வந்து அகிம்சை வழியில் காந்தி வந்து என்ன பண்ணார், மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமைப்படுத்தினார். அதனால தான் மெயினாக வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிது இல்லையா. ஸோ அப்படியே என்றைக்குமே இருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இதில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.